ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா திவ்யா vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிக்கன் குழம்பு எவ்வளோ ஈஸியாக குக்கரில் செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை சோம்பேறியாக இருக்கிறவங்க கூட சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ சிக்கன் வாங்கிட்டு வந்தால் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பெரிய வேலையே இல்லாமல் ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி சிக்கன் குழம்பு குக்கரில் வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சிக்கன் 1.5 கிலோ எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டேன். 1.5 கிலோ சிக்கனுங்கிறதுனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் அளவாக எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி பழம் குழம்புக்கு தேவையான அளவு ஒரு 4 தக்காளி பழம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம அரைக்க போகிற பொருள் தான். அதே மாதிரி தேங்காய் மட்டும் கொஞ்சம் கம்மியாக, அதாவது அரை மூடிக்கும் கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிக்க தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கறிவேப்பிலை, சோம்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே சோம்பு, பெரிய வெங்காயம் எல்லாமே நம்ம இப்போவே சேர்த்து தாளிச்சுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கினா போதும். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு, தக்காளி, அந்த சின்ன வெங்காயம் அதை மட்டும் நான் தனியாக அரைச்சி எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நீங்கள் எப்படி போடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. நான் இன்றைக்கி 50 கிராம் சிக்கன் மசாலா ஒரு பேக்கெட் அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது லைட்டாக கொதித்ததும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அதிக அளவு சிக்கன் எடுத்துருக்கிறனால கொஞ்சம் பொருட்களும் அதிகமாக சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் கிரேவியாக செய்கிறீங்க அப்படின்னா இதில் தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை. நான் இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்கலான்னு இருக்கேன். அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குட்டி சொம்புலையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதி அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். சிக்கன் நல்லாவே தண்ணி விடும். ஸோ அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்தனாலே போதும். இப்போ கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிக்கன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஏன் ஒரு விசில் மட்டும் விடுறேன் அப்படின்னா, இன்னும் தேங்காய் நான் ஆட் பண்ணலை. தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணணும். அப்போ கொஞ்சம் கொதிக்க விடுவோம். அப்போ சிக்கன் நல்லாவே வெந்துடும். அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு இதை எடுத்துக்கலாம். விசில் வந்துருச்சு. ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நம்ம 1 டம்ளர் அளவு தான் தண்ணியே எடுத்திருப்போம். ஆனால் தண்ணி குழம்புல எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. சிக்கன் நல்லாவே தண்ணி விடும் அப்படிங்கிறனால தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்லை. ஸோ நான் இன்றைக்கி சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் வேணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணியே ஆட் பண்ணாமல் நீங்கள் 2-3 விசில் விட்டு எடுத்தீங்கன்னாலே சூப்பராக இருக்கும். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். நல்லாவே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லாவே குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இந்த பதத்தில் இருந்தாலே போதும். சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதை ஒரு டைம் நீங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
சப்பாத்தி அப்புறம் கோதுமை தோசைக்கெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஈஸியான சிக்கன் குழம்பு இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. கடைசியாக மல்லித்தலை போட்டு இதை இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.